ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல பெரிய யானை ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த யானையோட பேரு கஜேந்திரா. அவன் அந்த காட்டுல ரொம்ப வலிமையானவனாகவும் யாரும் அவனை எதிர்த்து நிற்க முடியாதபடி ரொம்ப பலசாலியாகவும் இருந்தான். மரங்கள் கூட அவன் நடக்கிற நடையில நடுங்குமா. அந்த காடு முழுக்க அவன் அரசன் போல இருந்தான். தன்னை விட வலிமை யாருக்கும் இல்லைன்னோ, தனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லைன்னோ, தான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு அடிக்கடி பெருமையா சொல்லிட்டே இருக்கும். ஒரு நாள் கஜேந்திரா ஒரு பெரிய ஏரிக்கரையில தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அப்போ ஒரு சின்ன பட்டாம்பூச்சி கஜேந்திரா பக்கத்துல வந்து உட்கார்ந்தது. பட்டாம்பூச்சி அந்த காட்டுல வாழ்ற மான்கள், குரங்குகள், பறவைகள், மீன்கள், மயில்கள், கரடிகள்னு எல்லா விலங்குகளோடையும் ரொம்ப அன்பா பழகி எல்லார் கூடயும் நட்பா இருக்கும். அந்த பட்டாம்பூச்சியோட பேரு தான் மயூரி. அது ரொம்ப அழகா இருந்தது. வண்ணமயமான சிறகுகள், மென்மையான குரல். மயூரி கஜேந்திராவை பார்த்து இனிமையா, வணக்கம் நண்பா, நான் தான் மயூரி, உங்க பேர் என்ன அப்படின்னு யானை கிட்ட கேட்டது. யானையும் என் பேரு கஜேந்திரா அப்படின்னு ரொம்ப திமிரா சொன்னது. மயூரி யானை கிட்ட, இன்னைக்கு வானம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன் அப்படின்னு சொன்னது. அதுக்கு யானை சிரிச்சுக்கிட்டே, உன்ன மாதிரி சின்ன பூச்சியெல்லாம் வானத்தை பார்த்து மட்டும்தான் ரசிக்க முடியும். என்ன மாதிரி பலமா ஒரு காட்டையே ஆள்ற வலிமை உனக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டது. இந்த மாதிரி வானத்தை ரசிக்கிறது, சின்ன சின்ன பூக்களை ரசிக்கிறது, அதை மட்டும்தான் உன்னால பண்ண முடியும் அப்படின்னு பட்டாம்பூச்சியோட மனசு கஷ்டப்படுற மாதிரி கஜேந்திரா சொன்னது. இருந்தாலும் பட்டாம்பூச்சி ரொம்ப அமைதியாவே இருந்தது. ரசிக்கிறதுக்கு மனசு இருந்தா போதும், அது எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும் தெரியுமா? இந்த பூக்களும் இந்த அழகான வானத்தையும் பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொன்னது. அதை கேட்டு யானை சிரிச்சுக்கிட்டே, சின்ன பூச்சி, நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா உன்னை போல பூச்சிக்கெல்லாம் என்ன மாதிரி பெரியவனோட வாழ்க்கை புரியாது அப்படின்னு சொன்னது. அதுக்கு மயூரி ரொம்ப வருத்தத்தோட, சரி நண்பா அப்படின்னு பறந்து போனது. மயூரியோட மனசுல யானையோட பெருமையான வார்த்தைகள் கேட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் காட்டுல ரொம்ப பெரிய மழை பெய்தது. ஆறுகள் எல்லாம் வெள்ளத்துல கரை புரண்டு ஓடுச்சு. மரங்கள் எல்லாம் வெள்ளத்துல ஆத்துல அடிச்சுட்டு போச்சு. காடு முழுக்க வெள்ளமா இருந்தது. அந்த வெள்ளத்துல கஜேந்திரன் மாட்டிக்கிட்டான். யானையோட கால்கள் ஆத்துல மாட்டிக்கிச்சு. யானை தன்னோட வலிமையான குரல்ல கத்துது, யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது வாங்க அப்படின்னு சத்தமா கத்துது. உருவத்துல பெரியவனா இருந்தாலும் ரொம்ப வலிமையானவனாக இருந்தாலும் அவனோட பலத்தினால வெள்ளத்துல இருந்து வெளியில வர முடியல. யானை எப்போதுமே எல்லா விலங்குகள்கிட்டையும் திமிரா நடந்துக்கிட்டனால எந்த மிருகங்களும் யானைய காப்பாத்தணும்னு முன்னாடி வரவே இல்லை. கஜேந்திரா ரொம்ப பலசாலி, அவனை எப்படி நம்ம காப்பாற்ற முடியும்? அவனை விட நம்ம எல்லாம் ரொம்ப சின்னவங்க, அதனால அவனை காப்பாத்திக்குவான்னு பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த பக்கமா வந்த மயூரி யானையோட சத்தத்தை கேட்டு யானை கிட்ட பக்கத்துல போய், நீங்க கவலைப்படாதீங்க கஜேந்திரா, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னது. அதுக்கு யானை அப்பவும் ரொம்ப திமிரா, சின்ன பூச்சி, நீ எப்படி என்ன காப்பாற்ற முடியும்? நானே ஆபத்துல இருக்கேன், இப்ப வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்காத போ அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுச்சு. இருந்தாலும் மயூரி யார் என்ன சொன்னாலும் எதையுமே கேட்காம யானைய காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சது. மயூரி பட்டாம்பூச்சி அங்க இருந்த மயில், குரங்கு, கரடி, பறவைகள், மான்கள் அப்படின்னு எல்லா விலங்குகள்கிட்டையும், எல்லாரும் வாங்க, கஜேந்திரா வெள்ளத்துல மாட்டிக்கிட்டான், நாம போய் அவனை காப்பாத்தலாம்
அப்படின்னு கூப்பிட்டது. இப்படி இருக்கும்போது கூட உன்னை எவ்வளோ இழிவா பேசுறான், நீ அவனை கண்டுக்காத, உன் வேலையை போய் பாரு அப்படின்னு எல்லா விலங்குகளும் பட்டாம்பூச்சியை பார்த்து சொன்னது. அதுக்கு பட்டாம்பூச்சி, நாம ஒருத்தவங்க ஆபத்துல இருக்கும்போது கண்டிப்பா காப்பாத்தணும். அப்போதான் நம்ம ஏதாவது ஆபத்துல இருக்கும்போது மற்றவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அவன் பேசுறது எல்லாம் இப்ப நம்ம பெருசு பண்ண கூடாது, வாங்க எல்லாரும் போய் அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லுச்சு. பட்டாம்பூச்சி சொல்றத கேட்டு எல்லா விலங்குகளும் யானையை காப்பாத்துறதுக்காக ஒன்னா சேர்ந்து மரக்கிளைகள்ல கயிறை கட்டி யானையை பத்திரமா பிடிச்சுக்க சொன்னாங்க. யானையும் தன்னோட திமிரெல்லாம் மறந்து உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கயிறை ஸ்ட்ராங்கா பிடிச்சது. அப்போ பட்டாம்பூச்சி யானைக்கு பக்கத்துல வந்து, பயப்படாத கஜேந்திரா, எப்படியும் உன்னை நாங்க காப்பாத்திடுவோம், தைரியமா இரு அப்படின்னு யானைக்கு தைரியம் சொன்னது. மறுநாள் மழையும் நின்று போச்சு, வெள்ளமும் குறைஞ்சது, காடு பழைய நிலைமைக்கு திரும்பியது. கஜேந்திரனும் தன்னுடைய தவறுகளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். பட்டாம்பூச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மயூரிய தேடினான். மயூரி பட்டாம்பூச்சி அழகா ஒரு பூல உட்காந்து தேனை குடிச்சிட்டு வானத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தது. கஜேந்திரன் மயூரி கிட்ட போய், என்னை மன்னிச்சிடு, நீ ரொம்ப குட்டியா இருந்தாலும் ரொம்ப நல்லவளா இருக்க, உன்னை ரொம்ப தப்பா பேசிட்டேன், உன்னால எதுவுமே முடியாதுன்னு நினைச்சிட்டேன், இப்போ என்னோட தப்ப நான் உணர்ந்துட்டேன், நீ எனக்கு உதவி செய்யலனா என்னால உயிர் பிழைச்சிருக்கவே முடியாது, நீ சின்னவளா இருந்தாலும் எனக்கு உதவி செஞ்சிருக்க அப்படின்னு ரொம்ப தன்மையா பேசுச்சு. பட்டாம்பூச்சியும் சிரிச்சது. நன்றி கஜேந்திரா, இனிமேலாவது உங்களோட மனசுல வச்சுக்கோங்க, வலிமைங்கிறது உடம்புல மட்டும் இல்ல, மனசுல தான் இருக்கு, என்ன மாதிரி சின்னவளா இருந்தாலும் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னது. அப்போ இருந்து கஜேந்திரனும் தன்னுடைய திமிரை விட்டுட்டு எல்லா விலங்குகள்கிட்டையும் அன்பா பழகுனான். எல்லாரும் நண்பர்களாய் இருந்தாங்க. மயூரி பட்டாம்பூச்சியும் அவனுக்கு நெருங்கிய தோழியா இருந்தது. இதுல இருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? வயசுலையும் நம்மளை விட உருவத்திலையும் சின்னவங்களா இருந்தாலும் அவங்க சொல்ற நல்ல விஷயங்களை நாம ஏத்துக்கணும். யாரையும் ரொம்ப இழிவாகவோ துச்சமாகவோ நினைக்க கூடாது. எல்லார்கிட்டையும் நம்ம அன்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ பழகணும். அப்போதான் நம்மளையும் எல்லாருக்கும் பிடிக்கும். பாய். மறந்துடாம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.